ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வாட்டி நான் கீழே விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தேன் இல்லையா? 31 காலையில் 6 மணிக்கு எனக்கு கரெக்டாக டிக்கெட் கிடச்சிது. ஸோ எனக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்தது பார்த்திங்கன்னா 1 நைட்டு 9 மணிக்கு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே இருக்க அந்த விஜிலியன்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தும்பூர் தீர்த்தத்தில் நான் நடந்து வரப்போவே ஒரு சிலர்கிட்ட பேச முடிஞ்சது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 9 PM 9 PM போக தேவையில்ல. ஸோ உங்களுக்கு அந்த டேட்டு மாறிடுச்சுனாலே போதும். அவங்களால அப்போ தான் ஸ்கேன் பண்ண முடியும். நீங்கள் கம்முன்னு 1 ஒரு 12 மணி, அதாவது மத்தியானம் அந்த ரேஞ்சுக்கு போங்க, கண்டிப்பாக விட்டுடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 1 ஆக்சுவலாக நான் 31 நான் தும்பூர் தீர்த்தத்துக்கு காலையில் 8 மணிக்கு நான் ஏற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரப்போ என் கூட வந்தவர் கிளம்பி போயிட்டார். அதனால் ரொம்ப மெல்லமாக நான் நடந்து வந்தேன். ஸோ அதனால் நான் ரிட்டர்ன் இறங்கினப்போ 6 மணி ஆகிப்போச்சு. ஸோ சாயந்தரம் 6 மணி ஆகிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அங்கேருந்து வெங்கடாத்ரி நிலையத்துக்கு அங்கே அந்த லாக்கர் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து மறுநாள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளம்பி வராகசுவாமி கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ வராகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே புஷ்கரிணியில் நம்ம கால் நனைச்சிட்டு தண்ணி தெளிச்சுப்பேன். எப்போயுமே இதுதான் ருட்டீனாக இருந்தது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதனால் எனக்கு என்னவோ இந்த வாட்டி எல்லோரும் குளிக்கிறதும் பார்த்துட்டு நம்மளும் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே கழட்டிட்டு அண்டர்வேரோடு நானும் புஷ்கரணியில் இறங்கிட்டு அங்கே 3 முங்கு முங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள மாதிரி நானும் அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் அப்படியே உக்காந்து ஸோ டவல்லாம் நான் கொண்டு போகலை. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஸோ நாங்கள் சேஞ்சிங் ரூம் இருக்கும். அந்த சேஞ்சிங் ரூமில் போயிட்டு அண்டர்வேரை மட்டும் கழட்டிட்டு பிழிஞ்சிட்டு காய வச்சுட்டு ஸோ அந்த டிஷர்ட்டும் அந்த ட்ராக் பேண்ட்டும் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு அங்கேயே தான் நான் உட்காந்துட்ருந்தேன். ஸோ ஒரு 1/2 hour உட்காந்துருந்தேன். அதுக்கே பார்த்திங்கன்னா பாதி காஞ்சிடுச்சு அந்த அண்டர்வேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி காயட்டும், இங்கேயே வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு வரகசுவாமி கோயிலில் போயிட்டு நான் லைனில் நின்றேன். ஸோ க்யூவில் நின்ற உடனே அது ஒரு 1/2 hourக்குள்ளே எனக்கு சாமி தரிசனம் கிடச்சிது. ஸோ குட்டியாக வரகர் தொடையில் லக்ஷ்மியை உட்கார வச்ச மாதிரி இருப்பார். அந்த பூவராகர் அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி தாயாரை சேவிச்சுட்டு ஒன்றா அங்கே விஸ்வக்சேனர் ராமானுஜர்லாம் சேவிச்சுட்டு வெளியில் வந்த உடனே அண்டர்வேர் காஞ்சிருந்தது. மறுபடியும் நான் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் மேலே டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் இதுக்கு போயிருந்தேன். அதாவது அன்னசத்திரம், அது என்ன சொல்லுவாங்க, தரிகொண்ட வெங்கமாம்பா அந்த அன்னசத்திரத்தில் போயிட்டு திருப்தியாக மீல்ஸு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஃப்ரீ பஸ்ஸஸ் பிடிச்சி அந்த பஸ்ஸில் இந்த ஏடிஜிசி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த ரூ. 300 டிக்கெட்டு, இந்த திவ்ய தர்ஷனம் டோக்கன் டிக்கெட்டு, இந்த எஸ்எஸ்டி டிக்கெட்டு இதெல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்க்கு தர்ம தர்ஷனம் டிக்கெட்டு. அதனால் நான் முன்னாடியே இறங்கிட்டு அங்கே இந்த எஸ்எஸ்டி டோக்கன் காமிச்சேன். ஸோ அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அதிசயமாக இருந்தது. ஓகேவா? ஸோ அலோவ் பண்ணிட்டாங்க. லைனில் போகிறப்பெல்லாம் ரொம்ப காலியாக இருந்தது. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்டி டோக்கனுக்காக நான் உள்ளே வந்தாச்சு. உள்ளே கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க. மேபி அந்த பக்கம் போனால் அங்கே ரூம்ஸில் உட்கார வச்சுடுவாங்க. இப்போ கிடைச்ச தகவல் படி ஒரு 2 hours தரிசனம் முடிஞ்சிடுறதா சொல்கிறாங்க. பட் நேற்றெல்லாம் 4 hours முடிஞ்சதாக சொன்னாங்க. எனக்கு என்னவோ இங்கே காலியாக இருக்குது, ஃபேன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உட்கார்ற மாதிரியும் இருக்குது, படுக்கிற மாதிரியும் இருக்குது. கம்முன்னு இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு போகலாமான்னு தோணுதுங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, உள்ளே போனதுக்கப்புறம் கூட பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் கூட இருக்குங்க. ஸோ நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளை நம்ம தரிசிக்கணும்னு நினச்சோன்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் மக்களுக்கு எல்லா வசதியும் டிடிடி செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ எனக்கு என்ன தெரியுமா, நல்ல வாசனை வருதுங்க. லட்டு செய்கிறாங்க போல். லட்டு தான் இப்போல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது, ஆனால் அந்த வாசனை சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்துலலாம் இது ஃபுல்லாலாம் உட்கார வச்சுடுவாங்க. இதுக்குள்ளெல்லாம் உட்காரும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
சொன்னேன்ல பாத்ரூம்லாம் இருக்கும்னு, இங்கே பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன்னா, இந்த ஃபோன் கொண்டு போகலாம் கடைசி வரையும். அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்து நமக்கு டெபாசிட் பண்ணி ஸ்லிப்பு வாங்கிக்கணும். ஸோ அப்பப்போ எமர்ஜென்சிக்கு நம்பர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். வாஷ்ரூம்ஸ்லாம் இருக்கும், லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் நல்லா க்ளீனாக தாங்க இருக்கும். நம்ம மக்களும் வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ திருமலையில் இந்த மாதிரி தானே எல்லாம் எதிர்பார்ப்போம், கூட்டமே இல்லாமல் நம்ம சாமியை சேவிச்சுட்டு வரணும்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து கூட்டம் அதே அலை மோதும். அதாவது எல்லா டோக்கனு எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட ஒன்றாயிடுவாங்க. அங்கே கண்டிப்பாக கூட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ பெருமாளை 2 வருஷம் கழிச்சு நான் சேவிச்சுக்க வந்திருக்கேன். லாஸ்ட்டு 2024 நான் வந்தேன். இங்கே வந்துட்டு நான் மொட்டை அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா மே மாதம் தவறிட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள் யாருக்கு என்ன எழுதி வச்சுருக்காரோ தான் நடக்கும். சரி, என்னவோ மனசு வச்சு நான் வந்துட்டேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டா அங்கே வீட்டில் அக்கத்து பக்கத்துக்காரங்க அந்த டென்ஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ காலியாலாம் நான் எப்பயும் பார்த்ததில்ல. ஆனால் காலியாக இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, செருப்பு போடாமல் போயிட்டேன். வெயில் வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. கால் கீழே வைக்க முடியல. நான் ரொம்ப நொந்துட்டேன். அதனால் இனிமேல் இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் செருப்பு போட்டுகிட்டே போயிடுங்க. அதே போல் ஃபோனும் நீங்கள் கொண்டு போகலாம். உள்ளே வந்து செருப்புக்கும் வந்து ஒரு பையில் போட்டு நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதையுமே அவங்க வந்து டோக்கன் போட்டு கொடுத்துட்றாங்க. அதே போல் ஃபோனுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கும் தனியாக வந்து டோக்கன் போட்டு கொடுத்துட்றாங்க. இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு பில்டிங்கில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டோக்கன் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த டோக்கன்லேயே அது எந்த கவுண்டர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த செல்ஃபோன் நீங்கள் எங்கே வாங்கணுன்னா, ஸோ அங்கே அக்கண்டம்னு இருக்கும் இல்லையா, அங்கே தேங்காய் உடைப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே இறங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டாலே சொல்லுவாங்க. அங்கே ஷாப்ஸ்லாம் இருக்கும். அந்த ஷாப்ஸ் எல்லாம் தாண்டி ரைட் சைடில் பிளாக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கூட்டம் காலியாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு 13th அந்த ரூம்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். எல்லாருமே நல்லா வந்து உட்காந்துப்பாங்க, படுத்துப்பாங்க. அங்கே அப்பப்போ வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி காஃபியும் எல்லாம் கூட கொடுத்தாங்க. எல்லாத்தையும் குடிச்சிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த கூண்டுக்கிட்ட போகிறப்பவே 4 மணி. நான் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்டலாம் சொன்னேன், 6 மணிக்கெலாம் தரிசனம் முடிஞ்சிடும் போல், கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அந்த கூண்டை ரிலீஸ் பண்ணதே 6:30க்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளியில் வரப்போ டைம் அதிகம்தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours கிட்ட ஆயிருந்திருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக நான் தரிசனம் பண்ணது. கரெக்டாக நான் 1 மணிக்கிட்ட நான் வரக சுவாமி கோயில்கிட்ட போயிருந்தேன். அங்கே நான் குளிச்சுட்டு நான் சாமி பார்த்துட்டு இந்த க்யூ லைனுக்குள்ளே என்டர் ஆனப்போ 3:45ன்னு நினைக்கிறேன். ஸோ 3:45லேருந்து 8:30. ஸோ கணக்கு போட்டுக்கோங்க, ஆல்மோஸ்ட்டு அரௌண்டு 5 hours வந்து பிடிச்சிருக்கு. ஓகேவா. ஸோ கூட்டம் கம்மியாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி கூண்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெல்லமாக அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது பேடி ஆஞ்சநேயரோட கோயில். பேடின்றது என்னென்னா இது சங்கிலின்னு நினைக்கிறேன் அதுக்கு அர்த்தம். ஸோ திருடர்களுக்கெல்லாம் போடுவாங்கல்ல சங்கிலி, அதனால். ஸோ இந்த பேடி ஆஞ்சநேயர் கோயில் அங்கே இருக்குது. அது எதனால் அப்படி வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி அவர் காவல் நிற்கிறார் போல் அங்கே. ஸோ கரெக்டாக பெருமாளை வணங்கின மாதிரியே நிற்பார் அவர். நம்ம எல்லாருக்கும் கூட வணக்கம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேயுமே நீங்கள் போயிட்டு ஆஞ்சநேயர் சுவாமியோட அருளை பெற்றுட்டு அங்கே தேங்காய் உடைக்கணும்னா உடைச்சிட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். நல்லாயிருக்கும் அந்த வியூ. அங்கேருந்து பார்க்குறப்ப அந்த கோபுரம், அந்த திருமலையோட கோபுரம் வியூ நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் மலைகள், அந்த கோயில், அது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறப்ப.
ஸோ வெங்கடாத்ரி நிலையத்தில் நான் ஸ்டே பண்ணதுனால, அங்கேருந்து நான் E7 கேட் வழியா நான் நடந்து வரப்ப, ஸ்ட்ரெய்ட்டாவே அந்த பேடி ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்து நிக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நம்பளால போக முடியும். வரகசுவாமி கோயிலுக்கு இதுக்கெல்லாம். ஆனா, நீங்க பஸ் ஏறி இறங்குங்க. பஸ்ஸுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தாய்ங்க பாருங்க. ஸோ ஃப்ரீ பஸ்ஸுக்கு மக்கள் அலமோதுறாங்க. ஸோ ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி நீங்கள் அந்த ஏடிஜிசி சர்க்கிள்னு கேட்டிங்கன்னா அவங்க இறக்கி விட்டுடுவாங்க. ஸோ பஸ்ஸுக்கு ஏறுறதுக்குள்ளே மல்லு கட்ட வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி சாமி தரிசனம் ரொம்ப சூப்பராக நடந்தது. எனக்கு என்னவோ பெருமாளோட கலை குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேங்க. முன்னாடியெல்லாம் பெருமாள் ரொம்ப கலையாக இருந்தார். இப்போ என்னவோ அவர் டல்லாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எதனாலன்னு தெரியல. மேபி பிராண பிரதிஷ்டை மறுபடியும் பண்ணி குடமுழக்கு ஏதாவது பண்ணணுமான்னு தெரியல. எனக்கு என்னவோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. முன்னாடியெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, தெய்வீகமாக பிரகாசமாக இருப்பார். இந்த வாட்டி எனக்கு என்னவோ அந்த டிவைன் அப்பியரன்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மற்ற யாருக்காவது அந்த மாதிரி பெருமாளோட கலை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.